ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த புதுசாக ஒரு ஈவெண்ட்டில் விட்ருக்கானுங்கள்ல, கோல்டன் கலர் பர்பிள் கலரில் வருங்க, அந்த டோக்கனை மட்டும் வச்சு வெண்டிங் மிஷினில் வாங்கி விளையாடப்படும். ரூல்ஸ் படி வேறு எங்கேயும் லூட் எடுக்கக்கூடாது. சரி இறங்குடா. ஐயோ பக்கத்துலேயே ஒருத்தர் அதான் லூட் எடுத்துட்டான். டே நான் மட்டும் டோக்கன் எடுத்து கன் எடுத்தேன்னா நீங்களும் செத்திங்கடா. அடியா ஓடு 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 ஓடு. ஐயோ 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 அடிக்க ஒரு அங்கே போச்சு. இருங்கடா திருப்பி வருவோம்ல. இப்போ உனக்கு வச்சுக்கிறேன். இப்போ நம்ம டக்குன்னு வேறு இடத்துக்கு போய் டோக்கன் எடுத்துருவோம். யாருமே இல்லாத இடத்துக்கு போய் இப்போ நம்ம இறங்க போகிறோம். எங்கே இறங்கலாம்? எந்த பேருமே இருக்கக்கூடாது. 2 ஏரியாவுக்கும் நடுவில் இறங்க வேண்டாம். இப்போ பாருங்கடா, அவ்வளோ பேர் அடிச்சு தம்சம் பண்ணலை. என் பேர் கெவின் இல்லைடா. டாக்ஸிட் கெவின் இல்லைடா. ஐயோ எவனும் இல்லை இல்லை அந்த ஒரு டோக்கன் இருக்குது, அதை போய் எடுத்துட்டு அப்படியே நம்ம வெண்டிங் மிஷினில் வாங்கி எடுத்துடலாம். ஓடு 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 ஓடு. டோக்கன் ஏ நீ எங்கிருந்து வந்த? ஐயோ ஐயோ போச்சு 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 போச்சு. ஐயோ போச்சே. டோக்கனும் எடுத்துடலாம். நான் மட்டும் கீழே கிடந்த லூட்டை எடுத்து லாண்டன்னு வைங்களேன், அவ்வளோந்தான். ஏதோ டோக்கன்னால் நீங்களாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வாங்க வாங்க, அங்கே ஒரு டோக்கன் இருக்குது. இப்போ பர்பிள் கலர் வந்திருக்கு. இந்த பர்பிள் கலர் டோக்கனை வச்சு நம்ம ஒரு வெண்டிங் மிஷினில் வாங்கி அவ்வளோ பேரையும் தம்சம் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் நம்ம விளாக் டாக்ஸிக் கெவினையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுக்கு காளான் ரொம்ப முக்கியம். அதனால் காளானை மட்டும் நம்ம இங்கேருந்து பறிச்சுட்டு போயிடலாம். இவ்வளோ லூட்டி இதெல்லாம் எடுத்து நம்ம அடித்தோன்னா கீழே கிடக்கிற டோக்கனையும் எடுப்போம். யார் என்ன சொல்லுவா? டோக்கன் எடுத்தாச்சு. வென்லி டோக்கன் தானே. டோக்கனில் என்ன டோக்கனாக இருந்தால் நம்மளுக்கு என்ன? எல்லாம் எஃப்எஃப் டோக்கன் தான். என்ன இப்போ தான் வெஸ்ட்டு எல்லாம் கொடுப்பானுங்க. அடுத்த டோக்கன் தடியா எல்லாம் ஒட்டிக்குதே. இல்லை நான் கேட்கும் போதெல்லாம் கொடுக்காங்க, நான் கேட்காத போது அள்ளி அள்ளி தாங்க. அந்த ஒரு டோக்கன் இருக்குது, அதை எடுத்துகிட்டு முதல்ல போய்ட்டு ஒரு லாங் ரேஞ்சு கன்னை வாங்கி பேக் வாங்கி வெஸ்ட்டு வச்சு அப்டேட் பண்ணலாம். இதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இது என்ன டோக்கன் வச்சு ஃப்ரீயாக தானே தராங்க, எடுத்துக்கலாம். மற்ற எல்லாமும் ஃப்ரீயாக தான் தராங்க, ஆனால் இருந்தாலும் இது அதனால் எடுத்துக்கலாம். சிந்தி வாங்கலாமா வாங்க வேண்டாமா, வாங்கலாமா வாங்க வேண்டாமா, வாங்கலாமா வாங்க வேண்டாமா, வாங்குவோம். சில போட்டுருவோம். ரூல்ஸ் படி ஹெல்மெட் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவோம். எல்லாமே வெண்டிங் மிஷினில் தான் இப்போ வாங்கணும். ஐயோ இப்போ தான் தருவீங்களா? எல்லாமே தூரப்போ. வேறு டோக்கன் வேறு டோக்கன் தாங்கலை. டோக்கனை மட்டும் தராங்க, மற்ற லூட்லாம் அள்ளிதாங்க. எங்கே இருக்குது டோக்கன்? ஐயோ பேக் லெவல் 3லாம் இருக்கேன். டோக்கன் இருக்குது, இந்த ஒரு டோக்கன் இருக்குது. இதையும் எடுத்துகிட்டு வெண்டிங் மிஷின் எங்கே? வெண்டிங் மிஷின் ரெண்டிங் மிஷின் அந்த இருக்குது. இப்போ போயிட்டு ஏதாவது ஒரு லூட் தள்ளிட்டு வருவோம். என்ன வாங்கலாம்? வாங்கலாம். இருக்கா? இருக்குப்பா. ஒரு வாங்க போடு. பிஷ்கியும் புல்லட்டு, புல்லட்டு வெஸ்ட்டு ஹெல்மெட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்மளை அப்டேட் பண்ணிட்டோம். ஃப்ரீயாக அதெல்லாம் தராங்க, எடுத்துக்கலாமா? இல்லை வேணாம், எடுத்து கீழே போட்டுருவோம். இதெல்லாம் வச்சு நம்ம ஒன்று அப்புறம் நம்மளை காப்பின்னு சொல்லிட வராங்க. சரி கீழே போடுவோம். சீக்கிரம் போவோம். இப்போ வாங்கலாம் பார்ப்போம். முடிஞ்சால் வாங்கலாம் பார்ப்போம். போன மேட்ச் தான் என்கிட்ட லூட் இல்லைல்ல. இப்போ அடிக்கிற அடியில் எல்லாருக்கும் மண்டை புழக்குதான்னு பாருங்கள். அங்கே ஒரு டோக்கன் இருக்குது, போய் எடுத்துகிட்டு இப்போ என்ன வாங்கணும்? பேக்கை வாங்கிடலாம், அதான் நல்லது. இல்லைனா ஷார்ட் ரேஞ்சு கன்று போயிட்டு வாங்கிட்டு இன்றைக்கி ஒரு அடியாக போட்டுருவோம். அவ்வளோ பேர் இருக்கும். ஒரு மேட்ச் தோற்று டைமண்ட் பிளாட்டினமுக்கே போயிருப்போமோ. ஜஸ்ட்டு மிஸ்ஸு, கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இந்த வாட்டி ப்ளஸ் ஆக்கலை. நான் டாக்ஸிக் கெவின் கேமிங் இல்லைல்ல, வெறும் டாக்ஸிக் கெவின்ல. சரி இங்கேயும் ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது, பக்கத்தில் ஏதாவது டோக்கன் கலெக்ட் பண்ணி இங்கே வாங்கலாம். இப்போ போயிட்டு வாங்கிட்டு வருவோம். ஏதாவது போயிட்டு என்ன போய் வாங்கலாம்? பேக் வாங்குவோமா, ஷாட்கன் வாங்குவோமா? பேக் வாங்கிக்கலாம், அப்போ தான் ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்னும் டோக்கன் கழிட்டு வந்து நம்ம மேக் புல்லட்டு வாங்கிக்கலாம். வாங்க புல்லட்டு வாய் வளருதுங்க. அப்புறம் எங்கள் டோக்கனா அந்த இருக்குது. இவ்வளோ டோக்கன் எடுத்துட்டு அப்புறமே அவ்வளோக்கா அடியை பாருங்க. என்ன நம்மளுக்கு டோக்கன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்குள்ள எல்லாருமே சித்திரவானுங்க போல். எப்படி நம்ம அப்போ கில் அடித்து போயா வாங்குறது? அப்படி வாங்கலாம், பரவாயில்ல. ஏன்னா 2-3 பேர் மாட்டோம். இங்கே இருக்குது.
எல்லா இடத்துக்கும் போய் டோக்கனை வாங்கி நம்ம இப்போ ரெண்டிங் மிஷினில் வாங்கி அவ்வளோ பேருக்கு மண்டையை பொழத்து விட்டுட்டு ஹெட்செட் ரேட்டெல்லாம் அள்ளி பிச்சுக்கிட்டு போதிப்போம். வந்துட்டோம்ப்பா ஒரு வழியாக. மேக் வாங்கிட்டோம். நம்ம மேக் புல்லட்டையும் கொஞ்சம் வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணோம், இருங்க ஏர்டாப்பில் எவ்வளோ லூட் அடிக்காமல் நினைக்கிறேங்க. அங்கே பாருங்க யாருது, அங்கே ஒருத்தன் இருக்கான், கன்ஃபார்ம் அங்கே ஒருத்தன் இருக்கான். வாங்க போயிட்டு அவன் மண்டே இன்னைக்கு பொழந்து அவ்வளோந்தான். ஐயோ ஸ்டக் ஆகுதே, ஒளிஞ்சு நின்று அடிக்கலாம். அங்கிட்ட ஒருத்தன் ஓடுறான். இப்போ ஏர்ட்ராப்பில் யார் இருக்கா, மொத்தம் எத்தனை பேரில் இந்த ஒருத்தனை கொண்டுட்டானுங்க. நாங்கள் அடிக்கலான்னு பார்த்தா நீங்களே அடிச்சிட்ருக்கீங்க. எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ, சும்மாலாம் அவ்வளோ பேரையும் அடிக்க விட. ஓடு ஓடு ஓடு, சுற்றி போய் ஓடி அடிக்க வேண்டியதான். நமக்கு வேறு என்ன ட்ரிக் இருக்குது, மேலே மலை மேலே ஏறின்னு அடிக்க வேண்டியதான். என்னை மட்டும் அடிச்சிங்க அவ்வளோந்தான். என்கிட்ட புல்லட் சேர்த்துங்களுக்கு ஏர்ட்ராப்பில் தான் ஒழிஞ்சிருக்கான். இருங்க லோவெல்லாம் போட்டிருக்கான், பொறுமையாட்ட அடித்து தூக்கிடலாம். பார்த்துட்டான்டா டாய். ஐயோ க்ளோவல் போட்டானே. ஏறிடுவோமா பெசாட்டி சரி ஏறிடுவோம். சுற்றி தானே க்ளோவல் போட்டிருக்கான், சுற்றி போவோம். ஓடு 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 ஓடு, சத்தமில்ல ஓடு. இங்கே சத்தம் இல்லாமல் ஓடு. சீக்கிரம் போகணும். போய் பாட்டியை மட்டும் பாருங்க. அவனுக்கு ஆக கையில் வச்சுருக்கோம். மேகை மாற்றினா தான் உண்டு. மேக மாறு ஐயோ மாற மாட்டிக்கே, டச்சு ஒர்க் ஆகும் போதே. ஐயோ இல்லை மாறி தொழலை மேகு. இக்னீஸை போட்டு போயிடுவோம் பசாட்டி. என்றைக்குமே எனக்கு பிடிச்ச கேரக்டர்னு வந்து இக்னீஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் என்னன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க அவனை அடிப்போம். இப்போ இக்னீஸை போட்டு க்ளோவில் உடச்சி மேகு கையில் வந்துட்டுப்பா. எவ்வளோ நேரம் கழிச்சு வருது, இவ்வளோதான் இருக்கானா கைஸ். 2 எனிமி கைஸ், க்ளோவால்குள்ளே ஒருத்தன் வெளியே ஒருத்தன். இப்போ பாருடா அவ்வளோ தானே. ஐயோ எனக்குன்னே வருவீங்களாடா. ஐயோ ஐயோ என்னைய மட்டும் ஏன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்கிங்க. நானே எவ்வளோ கஷ்டப்பட்டுல அடிக்குவேன். அதான் நான் அவ்வளோ டேமேஜ் இவனுக்கு கொடுத்துட்டேன். ஐயோ இவனை யாராவது கொல்லுங்க. சூப்பர்ரா, உனக்காண்டி ஒரு லைக் போடுறேன்டா. இவனை கொண்டுட்டல, அவன் என்ன மாதிரி விளாட்றான். நீ தாண்டா ஜெயிப்பேன், நீ தாண்டா போயா. சரி கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டாக்ஸிக் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சேனல் டாக்ஸிக் கேமிங் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, டேக் கேர், பை பாய்.